சீனியர் ப்ரொடக்ஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஆலம்பனா நான் உங்கள் அடிமை அப்படின்னு சொல்லி அஜித்தோட அன்புக்கு கட்டுப்பட்டு அடிமையாக காத்து கிடக்கிறவங்க ரசிகர்கள் எல்லாம் வந்து நேற்று விடாமுயற்சி படத்தை பற்றின அப்டேட் வெளியே வந்துடும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆர்வமாக அவளோட காத்துக்கிட்டு இருந்தாங்க. வலைத்தளங்களில் திடீர்னு ஒரு செய்தி என்னாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, விடாமுயற்சி படத்தை பற்றின அப்டேட் வந்து இன்றைக்கி வரப்போகுது அப்படின்னு சொல்லி நேற்றுலேருந்து ஒரு செய்தி காட்டுத்தியாக பரவிக்கிட்டு இருந்தது. இதை எதிர்பார்த்து எல்லாரும் அவங்களோட மொபைலை கையில் வச்சுக்கிட்டு நெட்டை ஆன் பண்ணி வச்சுக்கிட்டு அண்டா காக்கசம் அபு காக்கும் திறந்துரு சீசே அப்படின்னு சொல்லிட்டு மாயமந்திரஜாலம் தான் மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டு 6 மணிக்கு மேலே அப்டேட் வருதுன்னு சொல்லியிருந்தாங்கன்னு சொல்லி அவங்க மொபைலை திறந்து பார்த்தாங்க. அவங்களும் விடாமல் முயற்சி பண்ணி விடாமுயற்சி பற்றின அப்டேட் வந்துடும் காத்துக்கிட்டு இருக்கிற அந்த நேரத்தில் படம் அறிவிச்சு கிட்டத்தட்ட 300 நாளுக்கு மேலேயும் பேர் வழி வந்ததுக்கப்புறம் வேறு எந்த ஒரு சிங்கிள் போஸ்ட்டு கூட வரலன்னு காத்துட்டு இருந்தவங்களுக்கு மத்தியில் நேற்று திடீர்னு வந்து விழுந்துச்சு பாருங்க ஒரு அப்டேட்டு. அதாவது ஐபிஎல் வேறு நெருங்கிட்டு இருக்குதா, கிரிக்கெட்டில் போடுவாங்களாம் கூகுளி. நேற்று வந்து விழுந்த படத்துக்கு பேர் குட் பேட் அக்லி அப்படின்னு சொல்கிற மாதிரி நேற்று அஜித்குமாரோட அடுத்த படத்துக்கான பேரை விட்டுட்டாங்க திடீர்னு. அதாவது AK62 எதிர்பார்த்துருந்தவங்க நேரத்தில் AK63 அதை நம்ம ஆதிக் ரவிச்சந்திரனோட டைரக்ஷனில் வரப்போகிற பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போகிற அடுத்த படத்தோட பேரை விட்டுட்டாங்க. இப்படி இருக்கும்போது அது ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்தாலும் சிலர் அழுவார், சிலர் சிரிப்பார். நாங்கள் சிரித்து கொண்டே அழிக்கின்றோம் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டை மனசில் நினச்சிக்கிட்டு இருந்த அஜித் ரசிகர்கள்லாம் எப்பா இதெல்லாம் சந்தோஷம் தான், அந்த விடாமுயற்சியை பற்றி ஏதாவது ஒரு சின்ன தகவல் கொடுங்க அப்படின்னு கேட்டுட்டு இருந்த நேரத்தில் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த படத்தை எடுத்துகிட்டு வர்ற நேரத்தில் அந்த படத்தோட டைரக்டர் இருக்கார் பாருங்க மகிழ் திருமேனி, அவருக்கும் அஜித்குமாருக்கும் லைக்கா ப்ரொடக்ஷன்ஸுக்கும் அந்த படத்தோட தயாரிப்பு நிறுவனமான லைக்கா ப்ரொடக்ஷன்ஸுக்கும் ஏதோ மனக்கசப்பு ஓடிக்கிட்டு இருக்குதான். இதனால் அஜித்குமார் வந்து என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, மகிழ் திருமேனி மேலே ரொம்ப டென்ஷனாக இருக்கிறாராம். அதனால தான் அந்த படத்துடைய படப்பிடிப்பு அப்பப்போ தள்ளி போய்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு செய்தியை வந்து நம்ம செய்யார் பாலா இருக்கார் பாருங்க அவர் வந்து சொல்லியிருக்கிறாரு. இப்படி இருக்கிற நேரத்தில் என்னாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்போ விடாமுயற்சி படம் என்னதாங்க ஆக போகுது அப்படின்னு ஏக்கத்தோடு காத்திருக்கிற ரசிகர்களுக்கு அவர் ஒரு செய்தி சொல்லியிருக்கிறாரு. அதாவது கொஞ்ச நாளாகவே வந்து அந்த படத்தோட டைரக்டருக்கும் அந்த படத்தோட ப்ரொடியூசருக்கும் அந்த படத்தோட ஹீரோக்கும் வந்து ஒரு சின்ன லடாய் ஓடிக்கிட்டு இருக்கான். இந்த கசமுசால தான் அவங்க வந்து அந்த படத்து மேலே உள்ள அப்டேட் எல்லாம் எப்போ விடலான்னு காத்துக்கிட்டு இருந்த நேரத்தில் தள்ளி போய்கிட்டு இருந்ததுனால தான் அஜித்குமார் என்ன பண்ணிட்டாராம், அவரோட அடுத்த படமான AK63 வந்து டபக்குன்னு வலைத்தளங்களில் பேரை வெளியிட்டுட்டாராம். இவங்க மேலே உள்ள கோபத்தை தான் அஜித்குமார் இப்படி காமிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு செய்தியும் இப்போ மனம் வந்துக்கிட்டு இருக்குது. இதில் என்னாச்சு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரே கல்ல 2 மாங்க அடிக்கலாம்னு நினச்சி காத்துட்ருக்கிற அஜித் ரசிகர்களுக்கு முக்கியமான ஒரு விஷயம் நம்ம சொல்கிறோங்க. எப்படி பொங்கலுக்கு வந்து AK63 வெளியில் வந்துரும்னு சொல்லி ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக நேற்று படத்தோடைய பேரெல்லாம் விட்டு கார்டெல்லாம் போட்டு விட்டாங்களோ, அதே மாதிரி சீக்கிரத்தில் விடாமுயற்சி பற்றின அப்டேட்டு நெருங்கி வரப்போகுதுங்க. கவலையே படாதீங்க. அந்த அப்டேட் வந்த உடனே நாங்கள் அடுத்த நிமிஷமே உங்களுக்கு இது இப்படி இருக்குது அது அப்படி இருக்குதுங்கிற எங்கள் தரப்பில் உள்ள அப்டேட்டே சீக்கிரம் சொல்லிடுவோம். அதாவது இப்போ அவர் செய்யார் பாலா இருக்கிறார் பாருங்க, அவர் சொன்ன கதையில் என்னாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, மகிழ் திருமேனிக்கும் அஜித்குமாருக்கும் அந்த படத்துடைய தயாரிப்பு நிறுவனத்துக்கும் இருக்கிற அது சீக்கிரம் மறைஞ்சி அந்த ஒரு சின்ன மன வருத்தம் மறைஞ்சி அவங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து அவங்க ரசிகர்களை மனசில் வச்சுட்டு அந்த படத்தை எப்படியாவது இந்த தீபாவளிக்குள்ளே ரிலீஸ் பண்ணிடணும் அப்படிங்கிறதாங்க எல்லாருடைய பிரார்த்தனையாகவும் வேண்டுதலாகவும் இருந்துக்கிட்டு இருக்குது. அது சீக்கிரம் நடந்து நிறைவேறும்னு சொல்லி நாமளும் நம்பி அதுக்கான அப்டேட்டுக்கான முயற்சியில் நம்மளும் காத்து இருக்கலாம்.